சமீபத்தில் உதயநிதியோட கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுடைய அரஸ்ட்ங்கிறது வந்து அட்டர் ஃபெயிலியர். போஸ்ட் பண்ணி பாத்தீங்க. இது மத்தவங்களுக்கு வந்து இது நடக்குமா? மத்தவங்கள இன்னொருத்தங்க ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ஒரு அக்யூஸ்ட. சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உதயநிதின்ற வார்த்தையை அவருடைய பெயர் இது வரைக்கும் உச்சரிச்சதே கிடையாது எந்த ஒரு இடத்துலையும். அந்த திமுகன்ற கட்சியை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, திரும்ப அவரை வந்து விசாரணை முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத கொண்டாடுது அப்படின்னா அப்ப அந்த கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்சி? அப்ப அந்த கட்சி பெண்களை எப்படி பாக்குது? கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. இந்த நிலையில இருக்கும்போது உதயநிதி அவர்களோட கைது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சூப்பர். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி கைதை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார். நடக்குமா? நடந்தா என்ன ஆகும்? சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போவார், வேற ஒன்றும் ஆகாது. தொடர்ந்து அப்பாவை காணுங்கிற ஜோக் தேவைதான சட்டசபையில்? நீங்க லாட்டரியா அவர் ரேஜ் வெயிட் பண்ணும்போது அவர் திரும்ப உங்களை ரேஜ் வெயிட் பண்றாரு. அப்படி லாட்டரி சொல்றதுல ஏன் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது? இல்ல அதை ட்ரிகர் பண்றது தானே. காலையில் வரைக்கும் உதயநிதி கைது, மாலை ஆனதுக்கப்புறம் அது வந்து விசாரணை தான், கைதெல்லாம் பண்ணல அப்படின்னு பல்ட்டி அடிச்சது வந்து கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் மௌனம் ஏன்? இல்லை அவர் எதுக்குமே வந்து வாய் திறந்தது கிடையாது. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் சிஎம் ஜோசப் விஜய் ஏன் இந்த திடீர் மாற்றம்? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். முதலமைச்சர்லாம் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இனிமேல் அவரை ஏந்திருக்க கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு மேடையிலே. அவர் வந்துட்டு அடுத்து அவர் ட்ரிகர் பண்ணி உட்காரும் போது அவர் வந்து நோஸ்கட் ஆயிட்டாரு சிஎம் விஜய். ஆமா ஆமா. இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பார்த்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பேசி நான் ஒரு சீப் பாலிடிக்ஸை கொண்டு வர விரும்பலைங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு முதல்வர் அப்படி சொல்லணுமா? TN Talkies தமிழ். சமீபத்தில் உதயநிதியோட கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுடைய அரஸ்ட்ங்கிறது வந்து அட்டர் ஃபெயிலியர். ஓகேவா? சரியா காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்லேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவருக்கு நடந்ததுன்றது உதயநிதி அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அவரை வந்து எந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு நடிகையை பத்தி அவர் வந்து ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசினாரு, டபுள் மீனிங்ல பேசினாரு அப்படிங்கிறதா அவர் மேல இந்த குற்றச்சாட்டு. இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவரை வச்சு ஒரு டிராவல் விளாக் பண்ணாங்க, நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி ஃபைனலா முடிச்சு அவரை வந்து கடைசியில வந்துட்டு அன்னைக்கு விசாரணை முடிஞ்சுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த நடிகைக்கு வந்து நியாயம் கிடைச்சிருச்சா? இல்லை. இப்போ அவர் பேசினது வந்துட்டு அதனால இதனால அவரால் மன்னிப்பும் கேட்கல, எதுவுமே நடக்கல. அப்படிங்கிறப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இது எப்படி வந்து இந்த அரெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ஒரு ஜன்னல் ஓர சீட்ல வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க அந்த போலீஸ் வேன்ல. இது மிஸ்டேக் நம்பர் 1. அவர் நீங்க ஜன்னல் ஓரமா உட்கார வச்சீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து மீடியா கவரேஜ் வந்து அவருக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க அவரை வந்து அங்க சென்னையில நீலாங்கரை ஒரு வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஃபுல்லா தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போறது உங்க பிளான் இருந்தது அப்படின்னா அவருக்கு மீடியா கவரேஜ் கிடைக்க விடாம நீங்க பண்ணிருக்கணும். அப்பதான் அவருக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏறாம இருந்திருக்கும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, அவருக்கு ஜன்னல் ஓர சீட்டு கொடுத்தது எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம்.
அவருக்கு எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைம் லைட்டை கொடுத்துருக்கு பாருங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு அதை. நான் அதில் அவரோட ஸ்டைல் என்னன்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்து அது நல்லா ஒரு ட்ரிப் போகிற மாதிரி அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனார்ன்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். மிஸ்டேக் நம்பர் 1 வந்து அவருக்கு வந்து ஜன்னலோர சீட்டு கொடுத்தது. மிஸ்டேக் நம்பர் 2 திரு முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் அவரும் சரி, அதில் வந்துட்டு சேகர் பாபுவும் சரி, அவர் இந்த மாதிரி அவருக்கு கூடவே சில திமுக நிர்வாகிகளும் வந்து கூட கூட்டு போறாங்க. ஒரு அக்யூஸ்டு கூட அவங்க வந்து இவங்கெல்லாம் எப்படி மற்றவங்கலாம் போலீஸ் கூட்டு போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை அவங்க அலோவ் பண்ணிருக்க கூடாது. அது அவங்க வந்து அலோவ் பண்ணது, இது அலோவ் பண்ணது 2வது மிஸ்டேக். 3வது வந்து அவருக்கு கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவர் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி தராங்க பாத்தீங்களா? இது மத்தவங்களுக்கு வந்து இது நடக்குமா? மத்தவங்கள ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ஒரு அக்யூஸ்ட, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால இன்னொருத்தர் செல்போனை ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். இல்ல அது அக்யூஸ்டோட இதுதான் கிராப். கூட போற ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்து அதை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு விஷயம் தான் நடக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து இந்த அரெஸ்ட்ங்கிறது வந்து மொத்தமா நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பொசிஷனிங் யுவர் பொலிட்டிக்கல் ரைவல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அரசியல்ல. நான் இதை வந்து 2001 ஜெயலலிதா அம்மா வந்து கலைஞரை வந்து மிட் நைட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னா அப்போ வந்துட்டு அரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியோட பீக் மொமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 96 வந்து கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருந்த டைமில் ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அவங்க மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்ல தான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 2001 வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்னன்னா அந்த பொலிட்டிக்கல் ரைவல்ரி பீக்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த சொசைட்டிக்கு பொலிட்டிக்கலாக கன்வே பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து அரெஸ்ட்டுங்கிறது. இன்னைக்கு உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை ஃபைனல் காலை யார் டிசைட் பண்ணியிருப்பா? முதல்வர் அவர்கள், சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான். கரெக்டா? அப்போ அவர் வந்து பொலிட்டிக்கல் ரைவல்ரியா தன்னோட பொலிட்டிக்கல் ரைவல்ரியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து டிசைட் பண்ணிட்டார். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவ் அப்படின்னா, இது ஆக்சுவலாக உண்மையில் இது உதயநிதி அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு அவருக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஒரு இது கவரேஜ் கிடைச்சது மீடியாவில் அப்படின்னு, இதெல்லாம் தாண்டி அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு எடுத்த காலே வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ். என்ன ரீசன் அப்படின்னா, தாவேக்கான்ற கட்சியை ட்விட்டரில் ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உதயநிதின்ற வார்த்தையை அவருடைய பேர் இது வரைக்கும் உச்சரிச்சதே கிடையாது எந்த ஒரு இடத்துலையும். அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணும்போது. அப்போ அவர் உதயநிதியோட பேரை வந்து வாண்டடா தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும். ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் எனிமியா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி அவர் வந்து உதயநிதியை வந்து டைரக்டா அவர் அட்ரஸ் பண்ணலாம்னா கூட பொலிட்டிக்கலா அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. உதயநிதி அரெஸ்ட் பண்றது மூலமா அவரை வந்து என்னோட ஆப்போனண்டா நான் வந்து டிக்ளேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இது ஏன் வருது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இனிமேலும் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவலா பாக்குறதுன்றது வந்து அவுடேட்டடான விஷயமா மாறிடும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு யங் லீடரா இருக்காரு. அடுத்து அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்து விஷால் தனுஷ்னு அடுத்து எல்லாம் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த பேட்ச் வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதியா ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உதயநிதி அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஸோ மீதி எல்லாரையும் வந்து இவர் வந்து அந்த கேம்ல இருந்து வெளியே அனுப்புறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அண்ட் இதுல இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அந்த கைது நடவடிக்கை ஆரம்பிச்ச அந்த டைம்ல காலையில இருந்து அவர் எந்த அறிக்கையும் எதுவுமே இல்லாம பயங்கர ஒரு டீப் சைலண்ட் மூட்ல தான் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், நம்ம எதுவுமே வந்து அறிக்கையோ ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது கிடைச்சிரும். ஸோ அவர் வந்து காஷியஸா, அவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து தெளிவா அவர் வந்து விட்டுட்டாரு, பையன் ஸ்கோர் பண்ணட்டும், பையனுக்கு வந்து ஒரு செம பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து நீங்க ரிலீஸ் பண்றதா உங்க பிளான் அப்படின்னா, அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணிருப்பே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல வந்து பயங்கரமான பெனிஃபிட் அட்டைன் பண்ணது வந்து அவர் தான், யாரு உதயநிதி அவர்கள் தான். அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது வந்து அவசியம் இல்லை.
ஸோ அதனால தான் உதயநிதி அவர்களுடைய அரசு வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளையும் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளும் இருக்குது, அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். உதயநிதி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகி அவர் வீட்டிலேருந்து கிளம்பின அந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து தஞ்சாவூரில் செங்கிப்பட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன் முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அவர் சென்னை கிளம்பி வந்தார். அந்த மோமெண்ட் அவர் திரும்ப இங்கே சென்னை வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு வந்து சந்திக்கிற மொமெண்ட் வரைக்கும் அவரை ஒரு தியாகி மாதிரியே போர்ட்ரே பண்ணாங்க திமுக காரங்க. வழிநெடுகளும் ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம். அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்துட்டு அவருடைய மனைவி மகன் எல்லாத்தையும் வந்துட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் தான் ஆரம்பிச்சது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து யோசிச்சிருப்பாரு. ஆனால் என்னன்னா அவர் கணிக்க விடாமல் இருந்த இடம் வந்து மேபி இந்த ஜன்னலோர சீட்டெல்லாம் கொடுத்ததெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அவர் அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து பிளான் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து அரசுல இருந்த ஒரு எக்ஸிகியூஷன்ல இருந்த ஒரு ப்ராப்ளம் தான், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் எதுக்காக அரெஸ்ட் ஆனார்ன்றது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உதயநிதி வந்து பேசின அந்த பேச்சை வந்து பார்க்காதவங்க கூட அந்த அன்னைக்கு கண்டிப்பா நியூஸ் ஒரு நிமிஷமாவது அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன் உதயநிதி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வந்திருக்கும். உதயநிதி ஏதோ பேசிட்டாராம்ப்பா அப்படின்னு, அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன பேசிட்டாரு அப்படின்னு அவங்க போய் பார்ப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு பொதுமக்கள் வந்து அதை போய் பார்ப்பாங்க. அதை போய் பார்க்கும்போது அவர் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியும். அதை நம்ம அதுக்குள்ள போகிறது. ஸோ அவர் வந்து அது பார்க்கும்போது இந்த ஒரு பேச்சு பேசின அவருக்கு அவருடைய ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சு அவருடைய திமுகன்ற அந்த ஒரு கட்சி, அங்கே தஞ்சாவூரில் அவருக்கு கூடியிருந்த அந்த ஒரு கூட்டம், அவரை வெளியில் பார்க்கறதுக்கு இந்த ஒரு எக்கோசிஸ்டமாகவே மொத்தமாக அந்த திமுகன்ற கட்சியை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலை, திரும்ப அவரை வந்து விசாரணை முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது கொண்டாடுது. அப்படின்னா அப்போ அந்த கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்சி? அப்போ அந்த கட்சி பெண்களை எப்படி பார்க்குது? அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க, பேசலன்றாரு. அவர் தான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதை வந்து இன்னும் ஓப்பனா சொல்ல போனா திமுக காரங்க அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பார்வையை வந்து பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? பொதுமக்கள் வந்து ஆல்ரெடி அவங்க திமுக வந்து அதிகமாக ஓட்டு பெண்கள் ஓட்டுக்கு போகாததுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெண்களை பத்தி ரொம்ப ஆபாசமா பொதுவெளிகள்ல அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றதுதான் திமுக மேல இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பொதுமக்களுடைய பார்வையாவே நிறைய இடங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கால்குலேட் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. மேபி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் திமுக காரங்க இப்படியெல்லாம் வந்து அவரை வந்து போராட்டத்துல எல்லாம் போராட்டம் பண்ணி இதெல்லாம் பண்றது மூலமா அவருக்கு வந்து திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்றத அவரு யோசிச்சுப்பாரா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அவருடைய அஜெண்டாவும் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆயிருச்சு. உதயநிதி அவர்களுக்கும் வந்து அவருக்கும் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிச்சு. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா வந்து 50-50 ஆமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட், பொலிட்டிக்கல் ஈவெண்ட். ஏன்னா நீங்க காலையில அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து நைட்டு வந்து ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ அந்த அரெஸ்ட்ன்றது வந்துட்டு நீங்க வந்து ஒரு வாரண்ட்டை கொடுத்ததோட விட்டுருக்கலாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் நீங்களே வந்து இது பண்ணுங்க, வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லி இது பண்ணிடலாமே தவிர அரெஸ்ட் பண்ணி இவங்க வந்து கூட்டிட்டு வந்து வழியில் இந்த இடத்துல சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த நடிகையை பத்தி ஆபாசமா பேசினார், ரிட்டையர்ல பேசினாருன்றதுக்காக தான். அப்போ இங்க அரசியல் பண்றதுக்கு இப்போ நீங்க நம்ம பேசின மாதிரி இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கு, உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கு. இதுல அவரு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணாரு, டிஎம்கேஸ் அண்ட் எக்கோசிஸ்டமா அது எப்படி வந்து விமனை ட்ரீட் பண்ணுதுங்கிறது, அவர் விமனை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவர் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விமனுடைய மாடஸ்டி தான் அந்த இடத்துல அதை வந்து அடிபடுது. அங்கதான் அவங்க தான் வந்து பகடைக்காயா அதுக்கு. ஒரு பெண்ணை வந்து ஆபாசமா பேசிட்டு அதுல வந்து இவ்வளோ பெரிய அரசியல் ஒரு கேம் வந்து நடக்குது அப்படின்னா இது ஒரு சொசைட்டியா நமக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். இது உண்மையிலேயே வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப அப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணை பத்தி அரசியல ஒரு ஆபாசமா பேசுறது அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, அட் லாஸ்ட் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கான நீதி கிடைச்சதா? இல்ல. அப்படிங்கிறப்போ
அப்ப இது எல்லா டிராமாவுமே வந்து யாருக்காக, இதனால யார் பெனிஃபிட் ஆகுறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. சினிமாவில் விஜய், அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் சிஎம் ஜோசப் விஜய், ஏன் இந்த திடீர் மாற்றம்? சீமான் சார் கேட்ட மாதிரி. அவர் முதல்ல இருந்தே வந்து அவரோட லெட்டர் பேட்ல அது எல்லாத்துலயுமே வந்து அந்த கிரைஸ்ட் அந்த இது போட்டு சிலுவை போட்டு சி ஜோசப் விஜய் தானே போட்டுருக்காரு. 2017 இருந்து வருது. அதுலயே மெர்சல் பிரச்சனை வந்தப்போ அதுல இருந்து தான் ஜோசப் விஜய். இல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. நிறைய அவருடைய அப்பவே அந்த விக்கிபீடியா பேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அதுல சி ஜோசப் இல்ல விஜய் எல்லாருக்குமே அவர் ஜோசப் விஜய்ங்கிறது தெரியும். தன்னை ப்ரமோட் பண்ண விதம் வந்து அவர் விஜய் அப்படிங்கறத ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா ரஜினிகாந்தோட ஒரிஜினல் நேம் வந்து சிவாஜி ராவ் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நயன்தாராவோடது வந்து வேற ஏதோ ஒரு பேர் தானே. இல்ல இத்தனை இந்த மாதிரி. வருஷமா தன்னோட மதத்தை வெளிக்காட்டாத நடிகர் அரசியல்வாதி, அதாவது முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பேரு ஏன் இப்ப வந்து ரிவீல் பண்ற தன்னோட ரிலீஜியஸ்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்ன்றது வந்து அவருடைய ஸ்கிரீன் நேமா இருந்துச்சு. சோ அது வந்து அபிஷியலா இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய பர்த் ரெக்கார்ட்ஸ், அவருடைய அபிஷியல் இந்த ஓட்டர் ஐடி எல்லாத்துலயுமே வந்து அவரது ஃபுல் நேம் சி ஜோசப் விஜய் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் அபிஷியலா அவர் வந்து இது பண்றதுக்காக கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணுன்றதுக்காக அவருடைய ஃபுல் நேம் சி ஜோசப் விஜய்ன்றதான் போட்டுக்கிறாரு. 2017 இருந்து அது வந்திருக்கு. 2017 இருந்து எந்த படங்கள்ல சி ஜோசப் விஜய் நீங்க பாத்தீங்க? லெட்டர் பேட்ல வருது. லெட்டர் பேட் இருக்கிறது ஓகேங்க, படங்கள் இருக்கிறதா முக்கியமா பேசப்படுது. இப்போ அதுல வந்து ஜோசப் விஜய்னு எதுவும் பேசலையே. அப்போ கூட எல்லாத்துக்கும் லெட்டர் பேட்ல வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஜோசப் விஜய்ன்றது எல்லாம் தெரியும் தானே. அது அந்த ஓட்டர் ஐடியை எடுத்து போட்டு ட்விட்டர்ல எடுத்து போட்டு அந்த கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் ஆமா ஒரு ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிறது ஒரு எங்கேயும் மறைச்சது கிடையாது. இவர் மறைச்சிருந்து அதை நீங்க வந்து புலனாய்வு செஞ்சு நீங்க அதை எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு மறைச்சிட்டாருன்னு சொல்லலாம். அவர் தான் எங்கேயும் மறைக்கவே இல்லையே. இது சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு முந்தா நேத்து. சீமான் வந்து அவருக்கு இன்னைக்கு தான் அவருக்கு வந்து அது வந்து ஒரு தவறா தெரியுது. மெர்சல் பிரச்சனை அப்போ வந்துட்டு அது வந்து தவறா தெரியல. இதே சி ஜோசப் விஜயாவே அவர் இருந்த காலத்துல வந்துட்டு அவர்கிட்ட படம் பண்றதுக்கு வந்து கால்ஷீட்க்கு போய் பகலவன் படத்துக்கு போய் கேட்டப்போ அப்போ வந்து ஜோசப் விஜய்ன்றது வந்து அவருக்கு உறுத்தல. இப்போதான் வந்து அவருக்கு உறுத்துது. இப்போ நேற்று வந்து சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, ராஜ்மோகன், அருண்ராஜ் அண்ட் செங்கோட்டையன் அவர்களை தாண்டி மற்றவங்க இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரசிக மனப்பான்மையிலே இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அது விஜய் எந்திரிச்சினாலே கைத்தட்டுகள் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நீங்க வந்து இந்திய பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் போய் பதவி ஏற்கும்போது உதயநிதி வாழ்க அப்படின்னு பாராளுமன்றத்துல கோஷம் போட்டதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நீங்க வந்து இவங்க சட்டமன்றத்துல வந்து இவங்க ரசிக மனப்பான்மையில பேசுறாங்க அப்படின்னா அவங்க பாராளுமன்றத்துல போய் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்றது வந்து அது ரசிக மனப்பான்மையா இல்லை என்னன்றது நீங்க தான் சொல்லணும். இது எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. இது வந்து தாவேகா பண்றாங்கன்னு கிடையாது. எல்லா கட்சியில இருந்தும் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்ஆ இருந்தப்பெல்லாம் சட்டமன்றத்துல இந்த அம்மாவை பத்தி எப்படிலாம் புகழ்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அந்த முதலமைச்சருக்கு துதி பாடுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். சபாநாயகர் நடுநிலையா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர்கள்லயே இவர் வந்து ஒரு ப்ராப்பரா இவர் வந்து நடுநிலைமையா இருக்காருன்றதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ஆனா கொஞ்சம் தாவேகாவுக்கு பாரபட்சம் பார்க்குறாரோ? என்னன்னா திரு ஆதவ அர்ஜுனா வந்து சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். நீங்க பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்துல. திரு செங்கோட்டையன் கூட சில வாட்டி அவங்க ஏதாவது பேசும்போது அவை முன்னவர்ன்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக அவர் வந்து அவர் இருந்துச்சு பேசும்போதும் சில வாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து சபாநாயகர் வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, திரு செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க யாரையா இருந்தாலுமே அந்த தாவேகா அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களாக இருந்தால் கூட இல்லை நீங்கள் பேசுறது இது என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆளுங்கட்சியவே அந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து நீங்கள் கரெக்டான விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பையும் அவர் வந்து எந்த இடத்துலையும் மறுத்தது கிடையாது. இல்லை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற இல்லை உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் அவர் வந்து சொன்னது கிடையாது. என்னோட நினைவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் தாவேகா அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா சபாநாயகர் எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் வெளிநடப்பு செஞ்சதா எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நடுநிலைமையோட தான் நடந்துக்கிட்டாரு. காலையில் வரைக்கும் உதயநிதி கைது, மாலை ஆனதுக்கு அப்புறம் அது வந்து விசாரணை தான், கைதெல்லாம் பண்ணல அப்படின்னு பல்ட்டி அடிச்சது வந்து கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை, அது ஹைகோர்ட்லேயே வந்துட்டு அவங்க சொல்லும்போது அவர் பேரலாக அவர் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே கோர்ட்டில் ஹியரிங் நடந்துச்சு. அப்போவே வந்துட்டு
இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணிட்டு வந்து விட்டுருங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ஜட்ஜோட தீர்ப்பு வந்தது. அதான் வந்து அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி நீர் போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம். ஆனால் முதல்வர் அதுக்கெல்லாம் மௌனமாக இருந்திருக்காரு. அந்த மௌனம் ஏன்? இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் இந்த மௌனம் ஏன்? இல்லை, அவர் எதுக்குமே வந்து வாய் திறந்தது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவருடைய சுபாவமாக இருக்குது. அது வந்து அவர் எதுவுமே அவர் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. அதே சமயம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இல்லை மேகதாது அணை கட்டுறது வரைக்கும் அவங்க எல்லா இது அதில் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையெல்லாம் நடக்குது அப்படி அப்போவும் வந்து இவங்க பேசாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதுல வந்து ஒரு இது இருக்குது. அப்பப்போ தேவையான எல்லா இடங்கள்லையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க ப்ரொசீஜரெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டசபையில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க வச்ச ஒரு அரசியல் பார்வை எல்லாரோட பூர்வத்தையும் உயர வச்சிருக்கு. நீங்க அவங்களோட அரசியல் பார்வையை எந்த அளவுக்கு பாக்குறீங்க? ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. அதாவது அவங்களுடைய என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்கன்னு நான் சொல்லலை, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே வந்துட்டு 2 பெண் அரசியல் தலைவர்கள் வந்து அங்கே சட்டமன்றத்தில் பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. 2 பேருமே சூப்பராக பேசுகிறாங்க. இது வந்து அவங்க கட்சிக்கு வந்து வெறுக்கிறவங்க கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா. அவங்க வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு மேகதாது ஆங்கிள் வந்து இன்னும் சட்டமன்றத்தில் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. என்னன்னா, அந்த மேகதாது அணை கட்டுறது மூலமா வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கலன்றது சாங்சுரி எல்லாம் போயிடும். சாங்சுரி எல்லாம் போயிடும். 3 சரணாலயங்கள் 12,500 அந்த ஏரியா வந்து காடு பரப்பளவு வந்து அங்க வந்து அழிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். இது கர்நாடகாவுக்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான அவங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சம்பந்தமான ஒரு இதாக இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் வருவோம். இந்த கட்சிக்கு சாட்டை ஒரு பலமா, அதாவது சாட்டை துரைமுருகன் ஒரு பலமா பலவீனமா? அது அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தான். அவங்க கட்சிக்கு வந்து அதுல growth இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு பலம். growth இல்லை அப்படின்னா பலம் இருக்கா இல்லைன்றது நமக்கு. இப்போ நான் ஏன் வந்து இந்த கொஸ்டின் வச்சேன்னா, சில பேர் வந்து சொல்றாங்க, சில பேர் இல்லை, பல பேர் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சாட்டையினால தான் இந்த கட்சி வந்துட்டு பாதிக்கு பாதியா மாறுச்சு, இல்லைனா கூட இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது, 0 சீட்டுங்கிறது சாட்டையினால தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு தனி மனிதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ வந்துட்டு இங்கே இந்த எலெக்ஷன்றது வந்து நடந்தது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான், சாட்டை சென்ட்ரிக் எலெக்ஷன்லாம் கிடையாது. சாட்டை ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரு, அந்த கட்சிக்கு நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம். அதனால விஜய் சென்ட்ரிக்கா எலெக்ஷன் நடந்திருக்கு. திரு விஜய் அவர்களா அல்லது திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்ற நடந்த எலெக்ஷன் அது. ஸோ அதனால வந்துட்டு சாட்டை அவர்களுடைய இது வந்துட்டு எல்லாரும் அவருடைய நாம் தமிழர் கட்சி இல்லாதவங்க கூட அவருடைய வீடியோஸை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வேல்யூவோட வீடியோஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பர்சனாலிட்டி தான் அவர். ஸோ அதனால அவருக்கு அந்த ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம ஒரு கிரெடிட் கொடுக்கலாமே தவிர, அவர்னால வந்துட்டு ஒரு ஓட் பேங்க் வந்து அடி வாங்குச்சு இல்லை அதிகரிச்சுது அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே ஃபேஸ்னா அது வந்து திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த கட்சி வளர்ந்தாலும் சரி, அந்த கட்சி இப்போ இதுக்கு முன்னாடி 8% அடைஞ்சப்பவும் சரி, இப்போ அந்த கட்சியை வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு வந்து ஓட் பேங்க்ல சந்திச்சிருக்கு. அதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் அவர் தன்னோட ஃபேஸை தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு எல்லா இடங்களையும். மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் முதலமைச்சர் விஜய் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டவங்களே எதிர்கட்சி உதயநிதி கேள்வி கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு வந்துட்டு பகிரங்கமாகவே ஆதவர்ஜனா வந்து சொல்லியிருக்காரு முந்தா நேற்று நடந்த ஒரு மேடையில். அப்படியெல்லாம் வந்து சட்டமன்றம்ன்றது அது தானே இருக்கு, சட்டசபைன்றது அது தானே இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ அதுக்கு வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரை வந்து ஆதவர்ஜனா தான் நினைக்கிறேன், அவர் தான் வந்து பதில் சொல்ல வரணும். அவர் சொல்றதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு நேற்று பேசுறாரு. ஆமா, முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவர் கேட்குற கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்ல மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து ஒரு வேலிடான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் கேட்கும்போது பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர்லாம் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இனிமே அவரை ஏந்திருக்க கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு மேடையிலே. அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். அதெல்லாம் அவங்க வந்து நாளைக்கு ஒரு விஜய் அவர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கலாம்.
அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து சாத்தியமன்றது ஒன்று இருக்குல்ல. உதயநிதி கைதை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார். நடக்குமா? நடந்தா என்ன ஆகும்? சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போவார், வேற ஒன்றும் ஆகாது. அவருக்காக எந்த போராட்டமும் அடிக்காது. அதில் வழக்கு தொடருவாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து லீகல் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நாம் தமிழர்லேருந்து. அவ்வளோதான் நடக்கும். நீங்கள் வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஸ்தம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூடியூப் ஸ்தம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க வந்துட்டு சாட்டை துரைமுருகனை வந்து ஒரு நல்ல யூடியூபரா நான் பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியாவோ அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலை. நல்ல அவர் எந்த entertainer ஏரியாவில் அவர் அப்படின்றீங்க. பாப்புலரா இருக்காரு, ஒரு யூடியூபரா அவர் வந்து நல்ல பாப்புலரா இருக்காரு, அவ்வளோதான். டிவிகே கட்சி வந்துட்டு எங்க ஃபண்டிங்ல தான் அது நடக்குது அப்படிங்கிறது சார்லஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கட்சி நிதி. அதுதான் சொல்றேன். அது அவர் லாட்ரி மாட்டின்லாம் அவர் சொல்லல. இல்ல சார்லஸ் வந்து என்ன சொல்றாரு? சார்லஸ் அதாவது ஆதவர்ஜனாவோட மச்சான் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கட்சி ஒரு ஃபண்டிங்ல நாங்க கொடுத்த ஒரு ஃபண்டிங்ல நடக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஆனா சட்டசபையில வந்துட்டு நான் அந்த தொழில் பண்ணல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிறாரு ஆதவர்ஜனா. முரண்பாடா இல்லையா அது? என்ன முரண்பாடா இருக்கு? அதான் ஒரு மாமனார் தொழில். அப்ப அந்த அப்ப அந்த கட்சிக்கு வந்துட்டு இந்த ஃபண்டிங் வரல. டிவிக்கு அவங்களுடைய அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணா தானே தெரியும் அவங்க யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்படி லாட்ரி சொல்றதால ஏன் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது? இல்லை, அதை ட்ரிகர் பண்ணுறது தானே வந்து சொல்கிறாங்க. இப்போ லாட்ரி வித்தவர்லாம் வந்து மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க யாரை சொல்கிறாங்கன்றது டிவிக்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியும், ஆதவர்ஜனாவுக்கும் தெரியும் நம்மளை தான் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லாட்ரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி லாட்ரியை வந்து இதாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து 900 கோடி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. தொடர்ந்து அப்பாவை காணுங்கிற ஜோக் தேவைதான சட்டசபையில்? நீங்கள் லாட்ரியை அவர் ரேஜ் பேட் பண்ணும்போது அவர் திரும்ப உங்களை ரேஜ் பேட் பண்ணுறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு என்ன, நீங்கள் ட்ரிகர் பண்ணி அவர் ட்ரிகர் பண்ணுறாரு, அவ்வளோதான். பதிலாக வரணும்ல அது. பதிலாக அதுதாங்க சொல்கிறேன். இது இந்த விஷயம் எனக்கு தெரியாது. எங்கள் மாமனார் தான் வந்து உங்கள் கட்சி கொடுத்துருக்காரு, உங்கள் கட்சியோட தலைவர் உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா இங்கே இல்லை, அதனால எனக்கு தெரியல அப்படின்றாரு அவர். அங்கே பொலிட்டிக்கலான ஒரு விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாக இவர் வந்து லாட்ரி வித்தவர்லாம் மினிஸ்டர் அப்படின்னு ஆதவர்ஜனாவை வந்து ரேஜ்வேட் பண்ணுறாங்க, இவர் திரும்ப அப்பாவுக்கான இவர் ரேஜ்வேட் பண்ணுறாரு, அவ்வளோதான். பட்ஜெட் பேப்பரை கொண்டு வரதுக்கு பதிலாக இளைய தளபதி விஜயோட புகழ்வரையை கொண்டு வந்துட்டார் மினிஸ்டர் வினோத் அவர்கள். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி நல்லா துதிப்பாடுவாங்க, நல்லா வந்து முதலமைச்சரை வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கிறது தான், இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே டெய்லி, அதாவது கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. இந்த நிலையில இருக்கும்போது உதயநிதி அவர்களோட கைது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சூப்பர். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பாலியல் புகார்கள் வந்தெல்லாம் வருது அப்படின்னா எந்த மாதிரினா, லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு லிட்ரலாக வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேசஸ் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இதாக தான் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக? டிவிகே கட்சி நிர்வாகிகள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகள் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது எல்லா கட்சிகள்லையும் இருக்கக்கூடிய விஷயம்தான், ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ணாத தாவேக அரசு உதயநிதி அவர்களை மட்டும் கைது பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த பாலியல் புகாருக்கு உள்ளான அந்த தாவேக கட்சி நிர்வாகி யாருன்னு உங்களால் நேம் பண்ண முடியுமா? தெரியாது. இருக்கலாம், சில பேர் யாராவது இருக்கலாம், ஆனா அவங்க வந்து ஒரு நோன் ஃபேஸே கிடையாது. அவங்க அந்த புகார்னால பாப்புலர் ஆனவங்க. உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவர் ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா அதுக்கான ரீச்ன்றது வேற. ரெண்டாவது, அவர் பேசுற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க அவர் பேசுற அந்த டபுள் மீனிங் ஜோக்குக்கு. அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு தப்பான ஒரு பிரசிடென்ட்டா அது செட் ஆயிரும். அப்போ அதுவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசியலுக்காக மட்டுமே தான், பழி வாங்குறதுக்காக மட்டுமே தான் பண்றாங்க அப்படிங்கறதா இங்க வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபையில இருந்த நாகரிகம் இப்பவும் இருக்கா? இப்பவும் இருக்குதானே. இப்போ வந்து என்ன சட்டசபையில, இதுக்கு முன்னாடி சட்டசபையில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கேன். இதே சட்டசபையில பெண்களை மானபங்கப்படுத்தின சம்பவம், பேப்பர் வெயிட் எடுத்து அடிச்ச சம்பவம், இதெல்லாம் நடந்திருக்கு. நாக்க மடக்கின சம்பவம், ஸ்பீக்கரை வந்து வெளியில வந்து அது அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்பீக்கர்ல வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் உட்காந்து அராஜகம் பண்ணி இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணி இருக்கக்கூடிய சட்டமன்றம் வந்து, அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒன்றும் பெருசாக நடந்துடல, எல்லாம் அமைதியாக தான் போகிறாங்க வராங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக மட்டுமே தான் நம்ம பார்க்கணும். ஸோ உதயநிதியோடைய அவருடைய பேச்சுக்கு அவரை வந்து அவருக்கு உண்மையான ஒரு தண்டனை அவர் கிடைக்கணும், இல்லை வந்து இதை வந்து நியாயமாக
பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வழக்கு தொடர்ந்து அது சட்ட ரீதியாக உதயநிதி அவர்கள் வந்து அது அங்கேருந்து அதில் வந்து சட்ட ரீதியாக எந்த லூப் ஹோலும் இல்லாமல் அதுக்கு சட்டத்துக்கு பதில் சொல்லணுன்ற ஒரு இடத்துல தான் அதை வந்து ரொம்ப லீகல் ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிடணுமே தவிர இந்த மாதிரி கைது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் அரெஸ்ட்டுங்கிறதே வந்துட்டு ஒருத்தர் வந்து இங்கே இருந்தால் ஓடி போயிடுவார், ஒசாமா பின் லேடனை வந்து இப்போ விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு நொட்டோரியஸான கிரிமினல் அவர் அப்படின்னா பரவாயில்ல. இவர் நீங்கள் வந்து சம்மன் கொடுத்து நீங்கள் வந்து ஆஜராங்க விசாரணைக்கு அப்படின்னா வரதான் போகிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது அவருக்கான பொலிட்டிக்கல் மைலேஜும் அது பொலிட்டிக்கலாகவும் அது வந்து ஒரு ஒரு மிஸ்கால்குலேட்டட் மூவாக தானே அது மாறி இருக்கு. ஓகே, சட்டசபையில் முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீப் பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பலை. 1969 நடந்த ஒரு சட்டசபை ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகம் கோட் பண்ணி அந்த மாதிரி நான் பேசி நான் ஒரு சீப் பாலிடிக்ஸை கொண்டு வர விரும்பலை இங்கே அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு முதல்வர் அப்படி சொல்லணுமா? இதுக்கு முன்னாடி எல்லா முதல்வர்களும் அதை பண்ணியிருக்காங்க. சட்டமன்றன்றது நிறைய ட்ரிகர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எனக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. இல்லை, என்னென்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா அது சம்மந்தமாக பேசலாம். என்ன நீ இதே மாதிரி தான் 1969 நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கல. நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அது தேவையில்லாததாச்சே. தேவையில்லாதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க, அவர் திரும்ப ட்ரிகர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டு அடுத்து அவர் ட்ரிகர் பண்ணி உட்காரும்போது அவர் வந்து நோஸ்கட் ஆகிட்டாரு சிஎம் விஜய் அவர்கள். ஆமாம், கரெக்ட். உதய் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே கீழே பார்த்த மாதிரி அவரோட ஸ்டைல்லே வந்து அவர் சொல்லி உட்காரும்போது இதுக்கு பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, விவசாயிகளை கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாதான் அதுக்கு வந்து தெரியும் அப்படின்னு அவர் வந்து நோஸ் கட் பண்ணாரு. அது வந்து அந்த இடத்துல உதய் ஸ்கோர் பண்ணாரு. இல்லை, அந்த இதில் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தாப்புல அன்டில் அந்த ஆதவர்ஜனா எழுந்துக்கிற வரைக்கும் உதய் நல்லா தான் ஸ்கோர், டிஎம்கே நல்லபடியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் இந்த தடவை கொஞ்சம் அமைதியாக இருக்காரோ? ஓபிஎஸ் என்னைக்கு நல்லா பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எப்பவுமே ரொம்ப 2 கட்சிக்கும் ஒரு அவர் தான் சபாநாயகராக இருக்காரு எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா அவர் தான் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹியூமரை தெளிச்சுட்டு சமாளிப்பார். அப்படி தான் போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல, வாட்டர் பாட்டில் வைங்க எடுக்கணும் எல்லாம் தூக்கி அடிப்பாங்கம்மா, நீங்கள் வேறு வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது அப்படின்னாக்க. இந்த தடவை அவையில் இல்லாதவங்களை பற்றிலாம் ஏன்பா பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தான் அவையில் இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரா இல்லை ஸ்டாலின் அவர்களை வந்து அவரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாரா? இல்லை அவர் ஏங்க கிண்டல்லாம் பண்ண போகிறார், நல்ல மனுஷங்க அவர், மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை அவர்.